எனக்கு தெரிஞ்சு நம்ம முதலமைச்சர் கூட பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்க பாத்தீங்களா, அப்படியே முக்குனாப்புல உட்காந்துருக்காருல. எப்போ மக்களுக்கு அப்ப மக்களுக்கு மக்களுக்கா வாயில தூக்கி வச்சிட போறாங்க. பரவாயில்ல, ஃபியூஸ் இருக்கிறதையும் புடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா 4 மணி நேரத்துல வர வேண்டியது மொத்தமா போயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம் இல்ல. காலைல எழுந்திரிச்சு பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அவருக்கு பைல்ஸ் இருக்கா? அவர் சட்டமன்றத்துல 3 நாளா முக்கிட்டு உட்காந்துருக்காரு. தமிழ்நாட்டுல கடைக்கோடியில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு முட்டை கிடைக்கிறதுக்கு இந்த செலவு பண்றதுல தப்பு இல்லையே. திருவள்ளூர்ல இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு மனசுல கஷ்டமா இருக்கும். தமிழகத்திலே சோகமா இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு கேக் வெட்டிக்கிட்டு. ஏன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? அது ஏன் அங்கங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏன் க்ளோஸ் பண்றாங்க? கேட்க வேணான்னு சொன்னீங்களே, அந்த கேட்க ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல இணைஞ்சிருக்கிறாங்க NNK அவர்கள். அவங்க கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் NNK சார். வணக்கம் தீர்க்கா மேடம். ஸ்ட்ரைட்டா வைக்க மாட்டீங்களா? கிராஸா அப்படிதான் வைப்பீங்களா? இல்ல, நம்ம கொஞ்சம் ரஜினி ரசிகர். ஆமா, அந்த ரஜினி இப்படி பண்ணதுதான் விஜய் வந்து இப்படி பண்ணாரு. விஜய் எதுவுமே பண்ணாருன்னா அவர் சொந்தமா எதையும் பண்ணிட்டாருன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அவர் எது பண்ணாலுமே ஆல்ரெடி பண்ணதை திருப்பி பண்ணுவார். இருந்தாலும் அதுலயே மாஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விசல் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அது வந்து அது ஒரு குரூப், புரியுதுங்களா? அந்த குரூப் வந்து என்ன சொல்றது, அது எதையும் தெரிஞ்சுக்க வேணாம்னு விருப்பப்படுற குரூப். ஆமா, வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த கஜினி வாட்டர்மெலன் அந்த சீன் பண்ணி ஃபெமிலியர் ஆகி என்ன பார்த்துதான் சூர்யா பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி சொல்றீங்க? அதே மாதிரிதான். கரெக்டா பாயிண்ட புடிச்சு பேசுறீங்க பாருங்க. பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் அந்த கட்சியை சார்ந்ததுன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் அப்பப்போ இல்ல, நான் வந்து பொதுதான், மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை உங்ககிட்ட எடுத்துட்டு வருவேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மக்கள் கிட்ட கொண்டு போவேன். நம்ம எந்த கட்சியும் இல்ல, பொது. என்ன பண்றதுன்னே தெரியல. நைட் வேற தூக்கம் இல்ல, பவர் கட்டு 4 hours விசிறிக்கிட்டே இது பண்ணி. ஏன் யாரையாவது போன் போட்டு தாவேகா கட்சிக்காரங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க விசிறி எடுத்துட்டு வந்து பக்கத்துல உட்காந்து விசிற போறாங்க. விசிறினா பரவாயில்ல, ஃபியூஸ் இருக்கிறதையும் புடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா 4 மணி நேரத்துல வர வேண்டியது மொத்தமா போயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம் இல்ல. காலைல எழுந்திரிச்சு பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்கார ஆபீஸ்க்கு அனுப்பணும், நான் கிளம்பி வரணும். மொத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால நம்ம அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கல, வெயிட் பொறுமையா இருப்போம். அவங்களே 6 மாசம் டைம் கேக்குறாங்கல்ல, நம்ம ஒரு 6 மாசம் விசிறிக்கிட்டா என்ன? உங்க வீட்டுல யாரும் ஆம்பளைங்க இருக்காங்கல்ல? இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து பிளக் பாயிண்ட் இருக்கா? பிளக் பாயிண்ட்ங்கிற இது இருக்கா? அதாவது என்ன சொல்றது, பிளக் பாயிண்ட் வந்து மகேந்திரன் வீட்டுல வச்சிருக்காராம். ஆமா, எல்லாத்தையும் வேணா யூஸ் பண்ணிக்குவாங்க. என் வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துங்கன்னு சொன்னாரு. அத சொருவறதுக்கு அந்த பிளக் இருக்கா உங்கள்ட்ட? அது உங்க வீட்டுல இருக்கு? அவங்க வச்சிருக்காங்களா ஆம்பளைங்க? எங்க வீட்டுல நிறையவே இருக்கு. இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா கூட நாங்க இன்னொருத்த வீட்டுல போயிட்டு கரண்ட் எடுக்க மாட்டோம். வர்ற வரைக்கும் நாங்க வந்து பொறுமையா வெயிட் பண்ணிப்போம் சார். பொறுமையா வெயிட் பண்ணுவீங்க? பரவாயில்ல. எவ்வளவு பொறுமையா? ஒரு 6 மாசம். நான் சொன்னேன்ல 6 மாசம். அதான் 6 மாசத்துல அவங்க சரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. 6 மாசம் டைம் கேக்குறாங்க, கொடுத்தாதான் என்ன? நீங்க ஏன் இது பண்றீங்க? இல்ல, மின்சாரத்துறையே இப்ப பெரிய நஷ்டத்துல இருக்காம, மிகப்பெரிய நஷ்டத்துல. இப்ப மட்டுமா நஷ்டத்துல இருக்கு? இது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்ல இருந்தே நஷ்டத்துல தானே இருக்குது. ADMK ஆட்சி செஞ்சாங்க, அப்புறம் DMK ஆட்சி செஞ்சாங்க. அப்பையில இருந்தே கிட்டத்தட்ட 50 கோடிகளுக்கு மேல அந்த துறையில நஷ்டம் இருக்கதானே செய்யுது. நீங்க இதை மட்டுமே குறை சொல்லக்கூடாது இல்ல. இப்பதானே 40 நாள் தானே ஆயிருக்கு. 40 நாள்ல நீங்க வந்து பாத்துட்டு குறையா சொல்லக்கூடாதுன்றதுதான் மக்களுடைய இதா இருக்குது. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து வீட்டுல பாத்ரூம்ல தண்ணி ஊத்தி யூஸ் பண்றீங்களா? பாத்ரூம் போனீங்கன்னா அதுல தண்ணி ஊத்துறீங்களா? ஃப்ளஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி போயிடும். அந்த ஃப்ளஷ் போற குழாயில வந்து ஒரு டைனமோ வச்சிட்டீங்கன்னா
கழிவறையில நீங்க யூஸ் பண்ணிட்டு தண்ணி ஊத்துறப்ப அந்த டைனமோ வந்து இது நீர் நிலையில டைனமோல இப்ப இதுல எல்லாம் எது அணைக்கட்டுல எல்லாம் கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு வகைய வந்து எல்லார் வீட்லயும் யாரும் போகாம இருக்க மாட்டாங்க. காலையில எந்திரிச்சோனி போவாங்கல்ல. அப்படிங்கிறப்ப கரண்ட் அந்த நேரத்துல எடுத்து வச்சுக்கிறதுல என்ன தப்பு? ஆனா எனக்கு ஒரு டவுட் சார், இப்ப பைல்ஸ் பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க வீட்ல அவங்க போக மாட்டாங்க தானே? அவங்க போக மாட்டாங்களா? எப்படி? அவங்களுக்கு கஷ்டம் தானே. ஓ ஆமா, முக்குனா இப்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம முதலமைச்சர் கூட பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்றத்துல நீங்க பாத்தீங்களா, அப்படியே முக்குனாப்புல உட்கார்ந்துருக்காருல, எப்படா போகும் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காருல. அது வந்து அவங்களுக்கு கேரவன் இல்ல, கேரவன் இருந்தா தானே பேச்சு வரும். அதனால கேரவன் இருந்தா பேச்சு வருமா? கேரவன்ல உட்காந்து அந்த டாய்லெட்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா? போவாங்களா, பேசுவாங்களா? திருச்சியில நன்றி சொல்ல போனாங்கல்ல, கேரவன் மேல நின்னு எப்படி பேசினாங்க அந்த மாதிரி சட்டமன்றத்துல பேசல. பேசினாலும் அது வந்து தாக்கிதான் பேசியிருந்தாங்க. சட்டமன்ற மரபை மீறி பேசினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் எதிர்கட்சிக்கு வந்து அண்ணன் வந்து எப்படி தரமான பதிலடி கொடுத்தாரு. அப்பாவை காணோம்னு சொல்லி அது ஒரு தவறான செயல் தான். ஆனா அதுக்கும் ஃபயர் விட்டுட்டு மக்கள்லாம் வந்து இன்ஸ்டா எஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டு பயங்கரமா அது மூலமா சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏமா, நான் வந்து அவருக்கு பைல்ஸ் இருக்கா, அவர் சட்டமன்றத்துல 3 நாளா முக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற பத்தி தான் கேட்டேன். அதான் 2 நாள் தான் அப்படி இருந்தாங்க. 3ஆவது நாள் ரிலீஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அவங்க வந்து பேசுனாங்கன்னு தான் சொல்ல முடியும். பிரயோஜனமா பேசல, ஆனா பேசுனாங்க. அந்த பேச்சு நல்லா ட்ரெண்ட் ஆகி அதை மறைக்கிறதுக்கு வேற ஒரு போட்டோ ஒண்ணு வெளியிட்டு அது ஏஐன்னுலாம் சொல்றாங்க. என்ன போட்டோ? 5 கேக், 5 வகையான கேக். 5 வகையான கேக்கு. அது என்ன தெரியுமா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த போட்டோல இருக்கிற சூட்சம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. 2 பெரிய கேக், அப்புறம் சின்ன சின்ன கேக், புரியுதுங்களா? ஒரு கேக்கு விஜய்க்கு, அந்த பெரிய கேக்கு. இன்னொரு கேக்கு த்ரிஷாவுக்கு. அந்த 5 கேக் கீழே சின்ன சின்னதா ஒரு கேக் இருந்தது இல்லையா, மக்களுக்கு இல்ல, அவங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு. நாய் வளர்க்குறாங்களா? நாய்க்கு. அப்ப மக்களுக்கா? மக்களுக்கு வாயில தூக்கி வச்சிட போறாங்க. ஏங்க நீங்க வேற, அப்படியெல்லாம் எவனாவது கொடுப்பான்? சார் அந்த கேக் போட்டோ எல்லாம் பார்த்துட்டு அந்த அதே மாதிரிதான் கேக் வேணும், அந்த மேங்கோ பிளேவர்ல அதே மாதிரி ஃபிளவர்ஸ் வச்சு கேக் வேணும்னு இப்ப கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. அதே பிளேவர் வேணும், அப்படியே வேணும்னு சொல்லி கேக்ல சம்பாதிக்கிறாங்கல்ல, வீட்லயே பேக் பண்ணி. அவங்க எல்லாம் இப்ப நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வழிவகை கொடுத்திருக்காரு முதலமைச்சர்னு டிவி கேக்காரங்க எல்லாம் ஹார்ட் விட்டுட்டு இருக்காங்களே சார். அதெல்லாம் முடியாதுங்க. கேக்கே செஞ்சா கூட இப்ப வந்து முட்டை போடாம தான் கேக் பண்ண முடியும். முட்டை விலை என்னன்னு தெரியுமா? எவ்வளவு? 8 ரூபாய். 8 ரூபாயா? எங்க ஏரியாவுல 9 ரூபா ஆயிடுச்சா? காலையில தானே 8 ரூபாய்க்கு வாங்கினேன். 9 ரூபா ஒரு முட்டை. எது ஒரு முட்டை 9 ரூபா. ஆல்ரெடியே ஒரு ஏழை மட்டன் எடுத்து சாப்பிட முடியாது சார். 300 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு சிக்கனாவது எடுத்து சாப்பிட முடியும்? அதான் நான் சொல்றது 1/4 கிலோ. இப்ப எங்க வீட்டுல நாங்க 2 பேர் இருக்கோம்னா 2 பேருக்கு 1/4 கிலோ வாங்குறதே அதுக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டன் 300 ரூபாயும் நான் ஜெர்க்கான அப்புறமேல் நானா சமாளிச்சுக்கிட்டேன். ஓகே, அது ஆடு கறி இல்ல நாய் கறி, நாமளா முடிவு பண்ணிப்போம் இல்லையா? சில ஏரியாவில நாய் அடிச்சு போடுறாங்களாம். ஆமா, ஆனா நாய் கறி சாப்பிட்றப்ப நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா அது கறியா எடுக்கிறப்ப அது வந்து ஹார்டா இருக்கும், கருப்பாயிரும். நாய் சாப்பிட்டா நாய் மாதிரி ஆயிட மாட்டாங்க லொல்லுன்னு. ஏன்னா இப்ப ரீசெண்டா நடிகர் அவர்கள் கூட தெருநாய்க்கு வந்து பார்த்து வைக்கணும், அதுக்கு என்ன பிஸ்கட் பிடிக்குமோ தெரிஞ்சுதான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஒருத்தவங்க ட்ரோல் ஆனாங்க. அவரு ட்ரோல் ஆனது விடுங்க, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நாய் கடிச்சாதான் நாய் மாதிரி குலைக்க முடியும். நாய் கடிச்சாலே நாய் மாதிரி குலைக்கலாம். அப்ப நாய்கறி சாப்பிட்டா? நாய்கறி சாப்பிட்டான்னா இப்ப பாம்பு கடிச்சா விஷம் ஏறி செத்துருவோம். அதே பாம்பை சாப்பிட்டோம்னா நம்ம சாக மாட்டோம். பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருப்போமா? பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருப்போமா? இல்ல, நான் சாப்பிட்டது இல்ல இது வரைக்கும். எங்க வீட்டுல சிக்கன் ஃபிஷ் தவிர எதுவுமே வாங்கி தரல. அதனால மட்டன் எப்பயாவது வாங்குவாங்க. சாப்பிட்டது இல்லையா? கீரியா? கீரி சாப்பிட்டுருக்கேன். மட்டன் கீரி, ஃபிஷ் கீரி, மிளகாத்தூள் எல்லாம் வச்சு வறுத்து சாப்பிட்டுருக்கேன் கீரி. ஏமா, நான் முட்டைய பத்தி பேச வந்தேன். முட்டைய கீரியா? ஆமா சார், முட்டை மசாலால கீரி தான் வைப்பாங்க. ஐயோ, ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஆயாவுக்கு முன்னாடி எல்லாம் முட்டை வாங்குச்சு, புரியுதுங்களா? ஒரு சிக்கன் வாங்க முடியல, ஒரு மட்டன் வாங்க முடியல.
ஏன் ஒரு பீஃப் வாங்க முடியல, ஒரு போர்க் வாங்க முடியல, இதெல்லாம் ரேட் ஆயிருச்சு. இப்பக்கு ஒரு ஏழை ஈஸியா சாப்பிடுறது முட்டை தான். பள்ளிக்கூடத்துல எல்லா இடத்துலயும் முட்டை போடுறாங்க. ஏன்? ரேட்டு கம்மிங்கிறதுனால. இப்ப ஒரு முட்டை 9 ரூபா விக்குதுன்னா யாரு காரணம்? ஆக்சுவலா முட்டையோட டிமாண்ட் ஏன் ஏற்படுதுன்னு தெரியுதா தெரியலையா? ஏன் சார் கோழி பற்றாக்குறையா? கோழி பற்றாக்குறையா? ஹலோ, கோழி பற்றாக்குறை கிடையாது, எல்லாம் திமுக காரனோட சதி வேலைகள். இதுலயுமா? அப்புறம் தாவேகா காரன் பண்ணிட்டு இருக்கிற ஆட்சி வந்து ஒரு மேம்பட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, மக்களோட எல்லா தேவைகளையும் இப்ப பூர்த்தி பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. புரியுதுங்களா? கடைமடையில இருக்கிற ஒரு விவசாயிக்கு தண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. புரியல? இப்ப திரும்பிறீங்க. தண்ணி தான் குடுக்கலையே, எங்க குடுத்தீங்கன்னு சொல்றீங்க? கனவு உலகத்துல வாழ்றீங்களான்னு யோசிக்கிறேன். பாபா கிட்ட வேணும்னா மழை பெய்ய போகுது, முருகன்கிட்ட போய் ஒரு பூஜை போட்ட மழை வந்துட போகுது. எதுக்கு இது கர்நாடகாரன்ட்ட போய் அவன்கிட்ட தொங்கி அவனை கெஞ்சி தண்ணி வாங்கணுமா? ஏமா கொஞ்சமாவது கொஞ்சம் யோசிங்க. கண்ணாடிய திருப்புனா எப்படி ஆட்டோ ஓடுன்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. இப்ப திமுக காரங்க கோழிகிட்ட போய் முட்டை போடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அப்படியே அந்த பள்ளிக்கூடம் பக்கம் போய் டீச்சருங்கள்ட்டையும் சொன்னா மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. கணக்கு வாத்தியார் வேற முட்டையா போடுறாருன்னு என் ஏரியா பசங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க சார். அடிச்சு முட்டையா போடுறாங்களாம். கோழிகிட்ட சொன்னா கேட்காது, டீச்சர்கிட்ட சொன்னா கேட்பாங்கல்ல, அங்க போய் சொல்ல சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குமா, இந்த திமுக காரன் ஒவ்வொரு கோழிகிட்டையும் போய் கோழி முட்டை போடாதுன்னு சொல்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஆனா ரொம்ப ஈஸியா கடந்து போறீங்க. ஆமா, சீரியஸா சொல்றேன். நான் விஜய் கிட்ட, அவர் முதலமைச்சரு, எல்லாம் அவரு போய் மொத்தமா எல்லா கோழி பண்ணையிலையும் நின்னு கோழிகளே திமுக காரன் சொல்ற பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு அவர் கோழி பண்ணையில நின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அடக்கி வச்ச முட்டை எல்லாத்தையும் பொதன்னு போட்டுரும். அது நிறைய செலவாகுமே சார். ஒரு டைரக்டர் வேணும், கேமராமேன் வேணும், ஹேர் ஸ்டைலுக்கு காஸ்டியூம் டிசைனர் எல்லாரும் வேணும், ஆக்ஷன் ரோலிங் சொல்றதுக்கு ஆள் வேணும். இவ்வளவு பேர் இருந்தா தானே அங்க பேச்சு வரும். முக்கியமா அந்த கேரவன் வேணும். மஞ்சள் கலர் பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ் வேணும். அதுல நின்னாதான் அண்ணாக்கு வந்து ஆக்ரோஷமா அப்படி ஆவேசமா பேச்சு வந்து வரும். தமிழ்நாட்டுல கடைக்கோடியில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு முட்டை கிடைக்கிறதுக்கு இந்த செலவு பண்றதுல தப்பு இல்லையே. நீங்க முட்டை மட்டும் கேட்க மாட்டீங்கல்ல, அடுத்து தண்ணியும் கேட்பீங்கல்ல. அதுக்கு வேணா ஒரு ஐடியா பண்ணலாம். இப்ப கர்நாடகால அணை கட்டுறது தானே பிரச்சனையா இருக்குது. பேசாம டெண்டரை அண்ணனே எடுத்துட்டா கட்டாம டிலே பண்ணிட்டே வரலாம்ல. அணை கட்ட மாட்டாங்கல்ல. எப்படி? சூப்பர் ஐடியாமா, நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல? நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன், அணையே அவங்க கட்டிட்டாலும் பேசாம இந்த விவசாயம் வந்து நிறைய தண்ணி விட்டுதான் விவசாயம் பார்க்கணுமா என்ன? சொட்டு நீர் பாசனம்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் பண்ணலாம். சொட்டு நீர் பாசனம் தான் இல்ல, நீர் கடுப்பு பாசனம்னு இருக்கு. அது வரைக்கும் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் வரிசையா விவசாயம் எல்லாம் வரிசையா நின்னுட்டு அப்படி பண்ணோம்னா அது ஒரு பாசனமாயிரும், அப்புறம் விளைச்சல் வரும்ல. அண்ணா வந்து ஆக்சுவலா தண்ணி கேட்கதான் போயிருக்காங்க. அவங்க வேற ஒரு தண்ணியை கொடுத்ததுனால சரி இந்த தண்ணியை நீங்க வச்சுங்க, இந்த தண்ணியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற டீலிங் ஓகேக்கு வந்திருக்காங்க. சட்டையை கழட்டிட்டு கொடுத்தாங்களா? தண்ணி கேட்டு போனாங்க, அவங்க வேற தண்ணி கொடுத்தாங்க. சரி காவிரி தண்ணியை நீங்க வச்சுக்கோங்க, இந்த தண்ணியை நான் வச்சுக்கிறேன்னு இந்த பேக்கரி டீலிங் பார்த்தது இல்லையா நீங்க? வீரபாகு டீலிங் பார்த்தது இல்லையா? அதோ அது அக்காவை கூட்டி கொடுத்ததுனால சார் இதுல இருந்தா கார்ல வச்சிருந்தாங்க, குடிச்சாங்க தண்ணி, வாட்டர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தனே நானு. வாட்டர் ஒன்லி வாட்டர், பியூர் வாட்டர். நல்ல வேலை. நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன், சரக்குன்னு சொல்றாங்க. இல்ல ஐயோ தப்பு வாயில போட்டுக்கோங்க. அதெல்லாம் வாயில நான் எதுக்கு போடணும்? நான் என்னத்த வாயில போடணும்? இல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது வார்த்தைகள்லாம். எவ்வளவு டாஸ்மாக் கடையை க்ளோஸ் பண்ணாங்க. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, காலேஜ் பக்கத்துல இருக்கு, கோவில்கள் பக்கத்துல இருக்குன்ற மாதிரி எவ்வளவு கடையை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதனால அதெல்லாம் அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காதான். ஏன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண வேண்டியதானே? அது ஏன் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏன் க்ளோஸ் பண்றாங்க? அதான் சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடனே மொத்தத்தையே க்ளோஸ் பண்ணிட்டா நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து பாரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு மூச்சு நின்றுடுச்சுன்னா அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து போலாம். ஏன்னா மக்களுடைய உயிர் வந்து முதல்வருக்கு பொறுப்பு இல்லையா, அதனாலதான் அப்படி. அப்ப 41 பேர் செத்ததுல இருந்து ரொம்ப கண்ணும் கருத்தமா பொறுப்பா இருந்துதான் விட்டாரோ? ஆமா கண்டிப்பா. அந்த இது எங்கேயாவது இந்த 41 பேர் செத்ததுக்கு நானும் காரணங்க எங்கேயாவது ஒரு தடவை சொல்லியிருக்காரு? அது சொல்லிட முடியாது இல்லையா? அவங்க போய் டைரக்டா மிதிச்சு கொல்லல, அதுவும் சதின்னு தானே அந்த தேர்தல் பரப்புரையில சொன்னாங்கல்ல. ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு யாரு காரணம் நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னாங்க. அதுக்குள்ள மின்வெட்டு பிரச்சனை, இந்த பாலியல் சீண்டல் வழக்குகள், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லைன்னு வரிசையா நீங்க வந்ததுனால
நிறைய சதி நடக்குது. போன ஆட்சியில இருந்தவங்க சதி பண்றாங்களாம். இதுல பிஸியா இருக்கிறதுனால அதான் 41 பேர் இறந்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. திமுககாரங்களோட சதியை அதுல கண்டுபிடிக்க மாட்டாங்க. டைம் அவகாசம் கேட்பாங்க. என்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிப்பாங்களா? அவகாசம் கேட்பாங்க, கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதான் அந்த கொல்லூர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கல்ல, அந்த கோயிலுக்கு போனாலே எதிரிகள் சர்வநாசமா. ஓ பரவாயில்ல, அதனாலதான் மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானோ? இல்லையே, நல்லா தானே இருக்கிறாங்க எல்லாருமே, ஜாலியா ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இல்லையே, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய கற்பழிப்புல சாவுறாங்க, அப்புறம் நிறைய கொள்ளைகள்னு அப்படின்னா செத்துக்கிட்டு இருக்காங்களே. என்னுடைய பிறந்த நாள் மகிழ்ச்சியை நான் வந்து ஒத்தி வைக்கிறேன், இந்த கேக் எல்லாம் எனக்கு வேண்டான்னு சட்டமன்றத்துல வந்து வெட்டவே இல்லை. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லி இவ்வளவு பெருந்தன்மை யாருக்கு வரும்ன்ற மாதிரி ஃபயர் விடுறாங்களே. ஏமா, சட்டமன்றத்துக்கு நீங்க வர்றீங்க, ஒரு கேக் எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அது வர்றதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்களா கொண்டு வந்துட்டாங்களா? கேட்க வேணான்னு சொன்னீங்களே, அந்த கேக்கை ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க? அதை எங்க வச்சு எவன் தின்னா? அந்த கேக்ல இருக்கிற கிரீம் எல்லாம் எவன் நக்கனா? நீங்க சொல்லும் போது இந்த கலகலப்பு காமெடி ஞாபகம் வருது. என்னது? அடிச்சு கொண்டுலாம் அப்படின்னு ஒருத்தவங்கள பேசும்போது, நம்ம தோட்டத்துல புதைச்சிடலாம்னு சொன்னா அதை ஏன் புதைச்சிக்கிட்டு நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காமெடி ஞாபகம் வருது எனக்கு. ஓ, அவங்களே தின்ட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப இவரு பிறந்தாருன்னா எப்போ பிறந்தாரு? இவருக்கு இப்ப 53 வயசு. அப்ப 53 வருஷத்துக்கு முன்னால் தான் பிறந்தாரு. இவரு என்னைக்கு பிறந்தானோ அன்னைக்கு தானே பிறந்த நாள். இந்த பெரிய பெரிய பணக்காரங்க, விஐபி, இவங்களோட அட்டகாசம், அந்த நடிகர்களோட அட்டகாசம்லாம் வருஷம் பிறந்தாங்கன்னா வருஷம் எப்படா பிறக்க முடியும்? எந்த வழியில வந்தீங்களா அந்த பிறந்ததை கொண்டாடல. அவங்க பிறந்த நாளை நம்ம வந்து பிறந்தோம் இந்த மாதிரி நமக்கு 51 வயசு ஆகும்போது தமிழகத்துல நம்ம வந்து ஆட்சி புரிஞ்சு ஒரு நல்ல ஆட்சியா கொடுக்கலனாலும் ஏதோ ஒரு ஆட்சியா மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்றதுனால அவங்க இது பண்ணாங்க. கேக்கே வேண்டான்ட்டாங்க. ஆனா அதுக்கு ரீசன் வந்து நைட் 5 கேக்கு சாப்பிட்டார்ல, அதுவா இருக்காது. அந்த திருவள்ளூர்ல இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு மனசுல கஷ்டமா இருக்கும். தமிழகத்திலே சோகமா இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு கேக் வெட்டிக்கிட்டு அப்படின்ட்டு அண்ணா யோசிச்சு பார்த்திருப்பாங்க. பகல்லதான் சோகம், நைட்ல வந்து சோகம் கிடையாது. கேக்க அந்த கிரீம நக்கலாம். அது பிறந்த நாள் கொண்டாட்டம் போது கேக்கு அது இப்ப கொஞ்ச நாளாவே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பாபா எப்படி 20 வருஷத்துல ட்ரெண்ட் ஆனாரோ, முக்கியமான சாமியா இருக்காரோ, இந்த கேக் அப்படின்றது எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனிவர்சரியா இருக்கட்டும், இல்ல டிவோர்ஸ் ஆனா கூட கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நான் இல்ல, ஏன் புருஷன் இல்ல நான் ஃபீல் பண்றேன். நான் உண்மையிலேயே சொல்றேன். ஆமா, தெரியாம கல்யாணம் பண்ணி விட்டு வாழவும் முடியாம பிரியவும் முடியாம அந்த மாதிரி ஒரு டீல் நடக்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே கொடுமைதாம்மா. யார பத்தி பேசுறீங்க? என் புருஷனை பத்தியா இல்ல பொதுவா? இல்ல, என் பொண்டாட்டிய பத்தி பேசுறேன். சரி, நான் கூட எனக்கு உங்க புருஷனை பத்தி நான் பேசல. பொதுவா எல்லா புருஷனையும், பொதுவா எல்லா புருஷனும் எல்லா பொண்டாட்டின்னு எல்லாம், அதாவது வாழ்றோம் ஆனா வாழல. புரியுதா? இருக்கும் ஆனா இல்ல. புரியுதா?